வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. பிறக்கக்கூடிய குழந்தையின் ஜாதக பலன்கள பார்த்துட்டு இருக்கோம். இப்போதைக்கு 6/1/2026 பிறக்கக்கூடிய குழந்தையின் ஜாதக பலன்கள பார்க்கலாங்க. குழந்தை பிறக்கிறது செவ்வாய்க்கிழமைங்க. அன்னைக்கு மதியம் பார்த்தீங்கன்னா, ஒரு 12:10 வரைக்கும் ஓடிட்டு இருக்குது. ஆயில்ய நட்சத்திரம் ஓடிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மக நட்சத்திரம் சிம்ம ராசிக்கு மாறக்கூடிய அமைப்பு. இப்ப ஆயில்ய நட்சத்திரம் ஓடுது அப்படின்னா கடகராசிங்க. கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா, சந்திராஷ்டமமா அமையக்கூடியது கும்பராசி அமையும். சிம்ம ராசி மக நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் அமையக்கூடியது மீன ராசி அமையக்கூடியதுங்க. நட்சத்திர நாம எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா டி டூ டே டூ இந்த பெயர் நாமம்லாம் தாராளமா குழந்தைகளுக்கு நீங்க சூட்டலாங்க ஆயில்ய நட்சத்திரத்துக்கு. இதுவே மக நட்சத்திரம் அப்படின்னா மா மீ மூமே இந்த பெயர் நாமம் தாராளமா வைக்கலாங்க. பேரோட முதல் எழுத்துங்க. சரிங்களா? திதின்னு பார்த்தோம்னா அன்னைக்கு சதுர்த்தி திதி போகுதுங்க. யோகம் பிரீத்தி யோகமும் கரணம் பவகரணமும் ஓடிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு. பஞ்சபட்சின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆந்தை தான் பஞ்சபட்சியா வரக்கூடிய அமைப்பு. ஆட்சி கிரகம் சந்திரன் உட்கார்ந்துருக்காரு கடகராசியில. உச்ச நீச்ச கிரகங்கள் எதுவும் இல்லை அன்னைக்கு. குபேர புள்ளி அப்படின்னு பார்த்தோம்னா அது ஆயில்ய நட்சத்திரம் 4ஆம் பாதம் கடகராசிலேயே அமையக்கூடிய அமைப்பும். அதிர்ஷ்ட புள்ளின்னு எடுத்துக்கிட்டோம்னா உத்திராட நட்சத்திரம் மகர ராசிலையும் துரதிஷ்ட புள்ளியும் உத்திராட நட்சத்திரம் மகர ராசிலேயே அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க. சரிங்களா? இப்போதைக்கு ஆயில்ய நட்சத்திரத்துல குழந்தை பிறக்குது அப்படின்னா புதன் தான் தசாபுத்தி நடத்துவாங்க. சரிங்களா? இந்த புதனும் உட்கார்ந்திருக்க சாரநாதன் பார்த்தீங்கன்னா, கேதுவோட சாரம். அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய தசாபுத்தி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, கேது தசையே நடக்குது ஒரு 7 வருஷமும். அதுக்கப்புறம் வர்றது சுக்கிர தசை வருதுங்க. சுக்கிரன் தன் சாரமான பூராட நட்சத்திரத்திலேயே உட்கார்ந்திருக்காங்க. அதனால அது லாபம் தான். சூரியனும் போய் அதே சாரத்துல உட்கார்ந்துடுறாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்பனா இதுக்கெல்லாம் என்னென்ன லக்னங்கள் அமைஞ்சதுன்னா, பாதகத்துல இருந்து நமக்கு விலக்கு கொடுக்கும். இல்ல பாதகத்தை உண்டாக்கக்கூடிய லக்கணங்கள் எது எது அப்படிங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்குவோம். என்னன்னு பார்த்தோம்னா கடக லக்னமும் சிம்ம லக்னமும் பாதகத்தை கொடுக்கும். காரணம் என்னன்னா அந்த கேதுவே தசாபுத்தி நடத்துறதுனால எல்லாம் மூல நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்கிறதுனாலையும் அந்த ராகு கேது தோஷம் இருக்க மாதிரி குழந்தைகளை நம்ம ஆபரேஷன் பண்ணி எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா எடுக்கக்கூடாதுங்க. சரிங்களா? அதாவது சுகப்பிரசவம் ஆகலை அப்படிங்கிற பட்சத்துல இந்த லக்னம் அமையிற மாதிரி நம்ம எடுக்க வேண்டாம். அது மட்டும் இல்லாம சுக்கிரதசை தொடர்ந்து 20 வருஷம் நடக்குது. நம்ம என்னைக்குமே ஒரு 30 ஆண்டு காலம் அம்மாவும் அப்பாவும் நல்லா வாழணும். அதுக்கேத்த மாதிரி லக்னமா இருந்ததுன்னா சிறப்பா இருக்குங்க. அப்படி நம்ம பார்க்கும்போது தனுசு லக்னம் மகர லக்னம் கும்ப லக்னம் மீன லக்னம் கடக லக்னம் சிம்ம லக்னம் இந்த 6 லக்னம் பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா பாதகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல உட்கார்ந்துருக்காங்க. சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் அதுல குழந்தைகளை ஆபரேஷன் பண்ணி எடுக்காம இருக்கிறது சிறப்பு. இல்ல சுகப்பிரசவம் ஆயிருச்சுங்க அப்படின்னா அது விதி பலன் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். அதுக்கு சம்பந்தப்பட்ட கோயில்களுக்கு குழந்தை பிறந்த உடனே நீங்க போயிட்டு வாங்க. அந்த மண்ணை மிதிச்சீங்கன்னாவே உங்களுக்கு உண்டான பலன் கிடைச்சிடும். சரி இந்த லக்கணத்துல எல்லாம் அப்படி குழந்தை பிறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா என்ன மாதிரி பாதகத்தை கொடுப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு வேணும். ஒண்ணு எடுத்த உடனேயும் அம்மா அப்பாவுக்கு இடையில சண்டை பிரச்சனை பிரிவுல தான் முதல்ல. ஏன்னா நேரடியா அந்த பார்வையில இருக்கிறது அம்மாவும் அப்பாவும் குடும்பமும் தான். அப்பனா இதுதான் முதல்ல பாதிக்கப்படும் எப்பயுமே. சரிங்களா? அம்மா அப்பாவுக்கு இடையில மனஸ்தாபங்களை ஏற்படுத்திட்டே இருப்பாங்க. பிரச்சனை வரும், பிரிவு வரும், கொஞ்ச காலம் தள்ளி இருக்கலாம். இல்லைன்னா பூர்வீகத்துல இருக்க விடாம இருக்கலாம். நெறைய பேர் வாடகை வீட்டிலேயே உட்கார்ந்துருக்கிறதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, இந்த மாரி மைனஸான லக்னங்கள் அமைய ஒரே காரணம் தான். கொஞ்சம் அதனால கவனமா இருந்துக்கிறது ரொம்ப சிறப்புங்க. சரிங்களா? சில பேர் வெளியூரோ, வெளிநாடோ போறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க, அப்பாவ பொறுத்தளவுக்கு. அப்படி போனாலும் பெருசா பிரச்சனைகள் குடுக்காது. ஓரளவுக்கு குடும்ப கஷ்டத்துல இருந்து ஒரு விலக்கு குடுக்கும் அப்படிங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கலாம். சரி இந்த இது மட்டும் இல்லாம இந்த ஜாதக ரீதியா வேற என்னென்ன பிரச்சனைகளோ, இல்ல ஜாதக அமைப்போ இருக்குது அப்படிங்கிறதையும் ஒரு பார்வை பார்த்துடலாம். இப்ப பிறக்கிறது ஒரு பெண் குழந்தைன்னு நம்ம வச்சுக்கலாம். அவங்க கல்வியில ஒரு தடை ஏற்படுத்தலாங்க. ஒண்ணு. இன்னொன்னு அவங்களுக்கு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கம்பல்சரி வரும். ஸ்கின் ப்ராப்ளத்தையும் இது கொஞ்சம் குடுக்குங்க. சில சமயம் மூளையோட வளர்ச்சியை கொஞ்சம் தடப்படுத்தக்கூடிய அமைப்புக்கு இழுத்துட்டு போயிரலாம். அதுவும் ஆயில்ய நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல கேது ஒரு பிள்ளை பிறக்குறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க கொஞ்சம் ஊனமா இருக்கக்கூடிய அமைப்போ, இல்ல அப்படின்னு சொன்னா ஆயுள் கண்டத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துங்க. கொஞ்சம் அதுக்கும் கவனமா இருந்துக்கணும். அதனால தான். குழந்தைக்கு அடிக்கடி உடல்நலம் பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குங்க. ஒரு பெண் குழந்தை பிறக்குறாங்கன்னா, அடிக்கடி குழந்தைக்கு உடல்நலம் கண்டிப்பா பாதிக்கப்படும். கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. ஆனா புள்ள கொஞ்சம் புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க. சில சமயம்லாம் அவங்க யோசனை பண்றதெல்லாம் பெரிய லெவல்ல இருக்கும். ஐயோ! நம்மனாலயே யோசிக்க முடியலன்னா, அப்பா, அம்மாவே நினைக்கணும். அந்த சூழ்நிலையை ஏற்படுத்துவாங்க. ஆனா சில சமயம் இவள மாரி முட்டாளே இல்லைன்னு சொல்ற அளவுக்கும் நடந்துக்குவாங்க. அதுக்காக அதுதான் கவனமா இருக்கணும். பெண் பிள்ளை கொஞ்சம் அதிகாரத்துக்கு சொந்தக்காரியாவும், ஒரு சில நேரத்துல அரசு சம்பந்தப்பட்ட வேலையில இருக்கக்கூடிய பெண் பிள்ளை கிடைக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு. ஒரு சில நேரத்துல தந்தையும் அரசு உத்தியோகத்துல உட்கார்ந்து இருந்தாருன்னா நல்ல லாபம். சரிங்களா? சரியான கோவக்காரரு, ரோசக்காரரா இருப்பாரு. தனலாபத்துக்கு சொந்தக்காரனாவும் இருப்பாரு. அதனால கவலைப்பட வேண்டியதில்ல. பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 12 வயசுக்கு மேல ஆகும்போது,
ரத்த குறைபாடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, முதுகு தண்டுவன பிரச்சனை, பீரியட்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இது எல்லாத்தையுமே அனுபவிப்பாங்க. அதுக்கும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, பிரம்மகத்தி தோஷம் இருக்கக்கூடிய அமைப்பு, கருமுட்டை உள்ள பாதிக்கப்படக்கூடிய அமைப்பும் கொஞ்சம் குடுக்குங்க. அப்பன்னா குழந்தை பாக்கியத்துக்கு பின்னாடி கொஞ்சம் சிக்கல் ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். இந்த பிரம்மகத்தி தோஷம் இருந்ததுன்னா, அப்பா எவ்வளவு சம்பாரிச்சாலும் மிச்சம் பண்ணி வைக்க முடியாது. நல்ல தனலாபம் இருக்கும். ஆனா எங்க போகுதுன்னே தெரியாது அந்த சூழ்நிலை. அதனால அதுக்கும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது. வீட்ல ஒரு பசுமாடு வளர்த்துனாவோ, இல்ல பசுமாட்டுக்கு உங்க கையால, புள்ள கையால தீவனம் குடுத்துட்டு இருந்தாவோ, செல்வ செழிப்பு குறையாம இருக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இல்லைன்னா, மகாபாரத கதைய முழு கதைய கேளுங்க. இந்த மகாபாரத கதைனாவே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரம்மகத்தி தோஷம் புடிச்சு உட்கார்ந்திருக்காரு ஜனமேஜயன்னு ஒரு அரசரு. அவருகிட்ட வியாசர் வந்து அந்த பிரம்மகத்தி தோஷம் நீங்கிறதுக்கு நீங்க முழு மகாபாரத கதை, அதாவது ஜனமேஜயன்னு அரசனோட வம்சாவளி கதை தான். இது மகாபாரதம். அத முழுசா கேட்டு முடி. உனக்கு பிரம்மகத்தி தோஷம் விலகும் அப்படின்னு சொல்றாரு. மகாபாரதத்துக்கே அந்த தன்மை உண்டு. அது கலியுகத்துல நடந்தது. முதல் கலியுகம் ஆரம்பத்துல அது நடந்தது. சரிங்களா? அப்பனா அவங்களுக்கே அது சரியாகுது அப்படின்னா, நம்ம அதெல்லாம் விட நமக்கு சின்னதா ஒண்ணு செஞ்சோம்னாவே அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும். ஏதோ ஒரு காரணத்துல ஒரு கதைய நீங்க கேட்கலாம். கர்ணனோட கதைய கேட்கலாம், கிருஷ்ணனோட கதைய கேட்கலாம். இப்படி ஏதோ ஒரு கதைய கேளுங்க. உங்களுக்கு பிரம்மகத்தி நீங்கும். சரிங்களா? முழு கதையையும் கேளுங்க. வீட்ல ஒலிக்க விடுங்க. அது இன்னும் வளர்ச்சிய குடுக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா, டஸ்ட் அலர்ஜி, வீசிங், மூச்சுத்திணறல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. சரிங்களா? அம்மாவுக்கு அந்த பிரச்சனை வரக்கூடிய அமைப்பு. அம்மா நோயாளி தன்மைய குடுக்கக்கூடியது. அம்மா நல்லா புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க. சில சமயம் ஆசிரியரா இருக்கக்கூடிய தன்மை வரைக்கும் இழுத்து கொண்டே நிறுத்தலாங்க. இது ஒரு பெண் பிள்ளைக்கு உண்டான ஜாதக அமைப்பு. இப்ப ஆண் பிள்ளைக்கு நம்ம வந்துரலாம். பிறக்கிறது ஆண் குழந்தை. செவ்வாய்க்கிழமை கொஞ்சம் வீரியம் எப்பயுமே அதிகமா இருக்கும். கோவக்காரன், ரோசக்காரன், சண்டைக்காரன் அப்படி எல்லாமே எடுத்துக்கலாம். இவனுக்கும் டஸ்ட் அலர்ஜி, வீசிங் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை கண்டிப்பா ஏற்படுத்தும். பிரம்மகத்தி தோஷம் இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் வீட்ல பசுமாடு இருக்கிறது சிறப்பு. இல்லன்னா பசுமாட்டுக்கு தீவனம் குடுங்க அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். இவன் பேராசைக்கு சொந்தக்காரனா இருப்பான். சோம்பேறித்தனத்துக்கு சொந்தக்காரனா இருப்பான். செஞ்சா ஒட்டுக்கா செய்வான். இல்லன்னா திரும்பி கூட பார்க்க மாட்டாங்கிற நிலைமைக்கு இழுத்துட்டு கொண்டே நிறுத்துவான். சோர்வுத்தன்மை இயற்கையிலேயே அவனுக்கு உண்டான அமைப்பு. இது சாகும் வரைக்கும் தொடரும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டத படிச்சாங்க அப்படின்னு சொன்னாலும் நல்லா இருக்கும். கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட பொருட்கள் வாங்கி வித்தாலும், எலக்ட்ரீஷியன் சம்மந்தப்பட்டது, எலக்ட்ரீஷியன் பொருட்கள் சம்மந்தப்பட்டது எல்லாமே வாங்கி வித்தாலும் இவனுக்கு நல்ல லாபத்த குடுக்கக்கூடிய அமைப்பு. இவனுக்கு வண்டி வாகனத்துல விபத்த குடுக்கக்கூடிய அமைப்பு. இவனோட நேரம் தந்தைக்கும் விபத்த குடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதனால முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கவனமா வண்டி வாகனத்த ஓட்டுனா சிறப்பா இருக்கும். நிலம் சம்மந்தப்பட்டது, நிலத்துல இன்வெஸ்ட் பண்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இவனோட நேரம் தந்தைக்கு நல்ல லாபத்த குடுக்கும். தந்தை அரசு உத்தியோகத்துல இருந்தா என்ன லாபம்? இவனுக்கு சில சமயம் விந்தணுக்களுக்கு உயிரணுக்கள் ரொம்ப கம்மியா இருக்கும். கொஞ்சம் அதுக்கும் கவனமா பார்த்துக்கணும். திருப்பதி சம்மந்தப்பட்ட கோயில்களுக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்தா, அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் நிவர்த்தியாகும். சரிங்களா? இல்லன்னா ஆணுறுப்பு சம்மந்தப்பட்டது கொஞ்சம் அடிபட வேண்டிய சூழ்நிலை குடுக்குங்க. அதுல ஏதாவது ஒரு வீக்கங்களோ, பிரச்சனைகளோ கொஞ்சம் குடுக்கலாம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். இவனுக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, காதல்ல தோல்விய குடுக்கக்கூடிய அமைப்பு இது எல்லாமே வந்து சேரும். சரிங்களா? இப்ப அந்த பையனோட ஜாதகத்துப்படியும், இது ஒரு பிள்ளையா இருக்குது அப்படின்னாலும், இவங்க 2 பேத்து ஜாதகத்துப்படியும் வேற ஏதாவது பலன்கள் இருக்கா? கோச்சாரத்துப்படி தந்தைக்கு அப்படின்னு கேட்டோம்னா, தந்தை ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க. தாய் ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க. தாராளமா அவங்களுக்கு வேலை குடுக்கக்கூடிய அமைப்பு அருமையா இருக்குங்க இப்போதைக்கு. நீங்க அதுக்கு உண்டான வேலைய முயற்சி பண்ணீங்கன்னாவே லாபம் கிடைக்கும். அதுக்காக நீங்க முயற்சி பண்ணலாம். கையில பணம் இருக்குது, இல்ல கடன் வாங்கி தான் உன்ன நாங்க ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நிலத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதுவும் உங்களுக்கு வளர்ச்சிய குடுக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க. தாராளமா இடத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்ல வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கான்னு கேட்டா, அதுக்கும் நல்ல லாபம் வைகாசி 18ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. நீங்க கால் போட்டீங்கன்னா கூட போதும். நல்ல வளர்ச்சிய குடுக்கக்கூடிய அமைப்பு குழந்தை பிறக்கிற நேரமே. வண்டி வாகனம் கீது எதாவது எடுக்கலாமா? தாராளமா எடுக்கலாங்க. குழந்தை பிறக்கிற நேரம் வண்டி வாகனத்துக்கு அருமையான அமைப்பா இருக்கு. தாராளமா நீங்க வண்டி எடுங்க. விபத்துக்கள் எதுவும் ஏற்படாது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். இல்லைங்க பழைய வண்டி இருக்கு. பழைய வண்டிக்கு கொஞ்சம் வேண்டாதா ஆ மெக்கானிக் செலவு வச்சுரும். கொஞ்சம் அதுக்கும் கவனமா இருங்க. நான் சும்மா நடந்து போயிட்டு இருந்தேங்க. வண்டி கொண்டு வந்து விட்டாங்க. ஆமாங்க. விபத்துகள் ஏற்படுத்தக்கூடிய யோகமும் இப்பயே ஓடிட்டு இருக்கு. மொத்தத்துல ஒரு விரயங்க. அது சுபமா, அசுபமாங்கிறது நீங்க எடுக்கிற முடிவுல தான் இருக்கு. விதி பலன் அப்படின்னு சொல்றத விட, நம்ம எடுக்கிற முடிவுகளும் நம்ம வாழ்க்கைய சில சமயம் மாத்துங்க. அதுக்கேத்த மாரி. அதனால இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க அப்படிங்கிறது சொல்றது தான் நம்மளோட இது. சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பு. அம்மாவான சந்திரன் ஆட்சியில உட்கார்ந்திருக்காங்க. அது வலுதான்.
ஆனா சந்திரனும் சூரியனும் ஆறுக்கட்டா போய் உட்கார்றாங்க. இது அம்மா அப்பாவுக்கு இடையில கொஞ்சம் சலசலப்புகளையும், பிரிவுகளையும், பிரச்சனைகளையும் உண்டு பண்ணக்கூடிய அமைப்பு வந்து சேரும். இயற்கையிலேயே வந்து சேரும். எந்த லக்னமா இருந்தாலும் அது பிரச்சனை இல்ல. இது இயற்கையிலேயே இருக்கக்கூடிய அமைப்பு. அப்பனா அவங்க 2 பேத்துக்கும் கொஞ்சம் ஒத்து வரது கஷ்டம். இந்த கடகராசிக்கும், தனுசுல சூரியன் உட்கார்ந்து இருக்கிறதுக்கும் 2ம் 6 கெட்டு. இந்த சமயமெல்லாம் குழந்தைகள கொஞ்சம் கவனமா பார்த்து எடுக்கணும். இல்ல அப்படின்னு சொன்னா இயற்கையிலேயே சண்டை வரக்கூடிய தன்மை தான் இருக்கு. பிரிவ குடுக்கக்கூடிய தன்மை தான் இருக்கு. கொஞ்சம் விட்டு குடுத்து வாழுங்க. கணவன் மனைவிங்கிறதே ஒரு வரம் தான். அந்த வரத்த நீங்க கரெக்ட்டா பயன்படுத்திக்கங்க. இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷன்லயும், கோர்ட்லயும் போய் தான் இந்த வரத்த நம்ம செலவு பண்ண வேண்டியதா வந்துரும். சரிங்களா? இந்த வாழ்க்கை கிடைச்சது நம்ம எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷத்தையும், மகிழ்ச்சியும் குடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி, வேற எதுவும் தகவல் தேவைப்பட்டதுன்னா கீழ இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க. வாழ்த்துக்களுடன் முனியாண்டி. நன்றி.